உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். ஆனால் இயேசு பிறந்த மண்ணான பெத்லகேம் நகரில் மட்டும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படவில்லை. காரணம், போரினால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு ஆதரவாக கிறிஸ்மஸ் கொண்டாடவில்லை பாலஸ்தீன கிறிஸ்தவர்கள். கிறிஸ்மஸ் அன்று மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பிரார்த்தனை நடத்தினார்கள் பாலஸ்தீன கிறிஸ்தவர்கள். கிறிஸ்மஸ் அன்று கூட காசா மீது வான்வெளி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். இதுவரை இந்த போரால் 20,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். இதனிடையே வெற்றி பெறும் வரை போர் நிறுத்தம் கிடையாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் வெள்ளைக்கொடி ஏந்தி வந்த பணிய கைதிகள் 3 பேர் இஸ்ரேல் இராணுவத்தால் தவறுதலாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் என்று நினைத்து தவறுதலாக சுட்டுக் கொண்டதாக இஸ்ரேல் இராணுவம் வருத்தம் தெரிவித்தது. ஹமாஸிடம் 100க்கும் மேற்பட்ட பணிய கைதிகள் இருக்கின்றனர். ஐநா, அமெரிக்கா போரை நிறுத்துமாறு சொல்லியும் இஸ்ரேல் அதை கேட்டுக்கொண்டதாக தெரியவில்லை. ஆரம்பித்தது ஹமாஸ், முடிக்கப் போவது இஸ்ரேல். நடுவில் இந்த பொதுமக்கள் தான் சாகின்றனர். இந்த போரில் ஹமாஸ் படையினர் யாரும் சாகவில்லை. கிறிஸ்மஸ்க்கு முன் நடக்கும் கூட்டு பிரார்த்தனையில் வாட்டிகன் நகரில் உள்ள ஒரு தேவாலயத்தில் போப் பிரான்சிஸ் அவர்கள் பேசினார். அப்போது அவர் பேசியது, உலகில் அமைதி திரும்ப வேண்டும் என்று மறைமுகமாக இஸ்ரேல் ஹமாஸ் போரை சொல்லாமல் சொன்னார். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.